வணக்கம். லடாக்கின் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கேலா கணவாய் பகுதியில் ஒரு இரட்டை சுரங்கப்பாதை அமைப்பதற்கான சாத்தியங்களை மத்திய அரசு ஆராய்ந்து வருவதாக ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. அந்த செய்திக்கு உண்மையில் மிகுந்த முக்கியத்துவம் உள்ளது. இந்தியா சீனா எல்லை பிரச்சினைகள் தற்காலிகமாக சுமூக நிலையை அடைந்துள்ளதை நாம் அறிவோம். அதாவது 2020 கால்வான் மோதலுக்கு முன்பிருந்த நிலைக்கு எல்லையில் நிலைமை திரும்பியுள்ளது. எல்லையில் மிகவும் தீவிரமாக முறுகல் நிலை தொடர்ந்த பிரச்சினைக்கு ஓரளவு தீர்வு காணப்பட்டுள்ளது. இந்தியாவுடனான பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டு சுமூகமான உறவை தொடர வேண்டும் என்று சீன அரசு விரும்பி முன்வந்திருந்தது. அதனால்தான் சீனாவும் ஓரளவுக்கு விட்டுக் கொடுக்க தயாரானது. இந்த மாற்றம் இந்தியாவின் ஒரு ராஜதந்திர வெற்றியாகவே உலகளவில் பார்க்கப்பட்டது. ஆனால் தமது அரசியல் லாபத்திற்காக வெட்கமே இல்லாமல் நமது நாட்டிற்குள்ளேயே சில அரசியல் கட்சிகளும் அவற்றின் தலைவர்களும் இதில் இந்தியா வளைந்து கொடுத்து விட்டதென்று கூறுவதையும் காண முடிகிறது. ஆனால் இப்போதைய இந்த புதிய நகர்வு இந்தியா எவரிடமும் வளைந்து கொடுக்கவில்லை, இந்தியாவின் நிலைப்பாடு என்ன என்பதை மிக தெளிவாக உணர்த்துகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது அக்ஷய் சீன் உட்பட உள்ள லடாக் முழுவதும் இந்தியாவின் நிலப்பரப்பாகும். 1962 போரில் சீனா சில பகுதிகளை கைப்பற்றியுள்ளது என்பதால் அது சீனாவின் நிலப்பரப்பாகிவிடவில்லை என்பதுதான் இந்தியாவின் நிலைப்பாடாக உள்ளது. ஆனால் இரண்டுமே பெரிய நாடுகளும் பெரிய இராணுவ சக்திகளுமாக உள்ளன. அதனால் இன்றைய நிலையில் போர் செய்து அதை மீட்க முயற்சிப்பது தவறான ஒரு முடிவாகவே இருக்கும். அதை இந்தியாவோ சீனாவோ விரும்பவும் இல்லை. அமைதியான முறையில் பேச்சுவார்த்தைகளின் மூலம் தீர்வு காண வேண்டும் என்பதுதான் இந்தியாவின் விருப்பமாகும். அதே நேரம் சீனாவிடம் வளைந்து கொடுத்து சீனாவின் விருப்பத்திற்கு மாறாக நடக்கக்கூடாது என்று இருக்க இது பழைய இந்தியாவும் அல்ல, இது புதிய பாரதமாகும். இந்நிலையில் இப்போது 7 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு சுரங்கப்பாதையை உருவாக்குவதற்கான சாத்தியங்களை குறித்து இந்தியா ஆராய்ந்து வருகிறது. லே மற்றும் பாங்காங்சோ ஏரி இடையே பொதுமக்கள் மற்றும் இராணுவ பயன்பாட்டிற்காக ஏறத்தாழ 6000 கோடி ரூபாய் செலவில் அமைக்க திட்டமிடுகிறது இந்த இரட்டை சுரங்கப்பாதையை மத்திய அரசு. பொது போக்குவரத்து மற்றும் இராணுவ பயன்பாடு என்று சொன்னாலும் அது அமையவுள்ள இடத்தை வைத்தே அதன் முக்கியமான நோக்கம் இராணுவ பயன்பாடுதான் என்பதை புரிந்து கொள்ளலாம். அதாவது நாளை ஒருவேளை சீனாவுடன் ஒரு மோதல் ஏற்பட்டால் இந்திய இராணுவம் சுலபமாகவும் விரைவாகவும் எல்லைக்கு சென்று சேர்வதற்கான வழிகளை இப்போதே உருவாக்கி வருகிறது பாரதம். இதிலிருந்து இப்போது இந்தியா சீனா இடையே உருவாகியுள்ள நட்பான சூழலையும் சீனாவின் நிலைப்பாட்டையும் கண்ணை அடைத்துக் கொண்டு நம்ப தயாராக இல்லை இந்தியா என்பது தெளிவாகிறது. 1962க்கு முன்பு நேரு செய்திருந்த அந்த தவறை இனி நாம் செய்ய போவதில்லை என்பதை உணர்த்துவதாக உள்ளது இது. என்னதான் சீனா நட்புக்கரம் நீட்டினாலும் நல்ல பிள்ளையாக வந்தாலும் அதை கண்ணடைத்துக் கொண்டு நம்புவதற்கு தயாராக இல்லை இன்றைய இந்தியா. அதனால் நாளை ஒரு சூழலில் இந்தியா சீனா இடையே ஒரு மோதல் ஏற்படும் போது இந்தியாவும் இந்திய இராணுவமும் ஆதிக்கம் செலுத்தும் விதத்திலான திட்டமிடல்களை மிக தீவிரமாகவே தொடர்ந்து வருகிறது பாரதம். இந்தியா சீனா பிரச்சனை மிக தீவிரமாக சமீபத்தில் கூட நிலவிய ஒரு பகுதிதான் பாங்காங்சோ பகுதி. அதனால் அங்கு அமையவுள்ள இந்த சுரங்கப்பாதை இராணுவ ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியில் அமையவுள்ள திட்டம் என்பதால் பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் இதன் கட்டுமான பணிகளை மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கலாம். லேயை பாங்காங் ஏரியுடன் இணைக்கும் ஒரு பகுதியாகும் கேலா கணவாய். நாட்டின் மிகவும் உயரமான இடத்தில் அமைந்துள்ள போக்குவரத்து வசதி உள்ள கணவாய் என்ற ஒரு சிறப்பும் அதற்கு உள்ளது. கடல் மட்டத்தில் இருந்து 18,600 அடி உயரத்தில் அமைந்துள்ளதாகும் இந்த கேலா கணவாய் பகுதி. 2022 லடாக் அரசு கேலா உட்பட உள்ள 4 கணவாய் பகுதிகளில் புதிய சுரங்கங்களை அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்திருந்தது. புதிய சுரங்கப்பாதைகளின் வரவு சரக்கு போக்குவரத்தையும் சுற்றுலா வளர்ச்சியையும் இராணுவ நகர்வுகளையும் எளிதாக்கும் என்பதில் சந்தேகமில்லை. எனவானாலும் நமது நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் தொடரவே முடிவு செய்துள்ளது இந்தியா. அதாவது சீனா சிரித்துக் கொண்டு நடத்தும் நாடகங்களை இந்தியா கண்ணடைத்துக் கொண்டு நம்பாது என்பது இதன் பொருளாகும். ஜெய்ஹிந்த்.